கவின், கவின். என்ன இது, அருண் மாமா வந்திருக்காரு? மாமா வாங்க மாமா, உட்காருங்க. அனு. கவின் இல்லை வீட்டில்? கவின் இருந்தால் கொஞ்சம் வர சொல்ல, கொஞ்சம் பேசணும். மாமா கவின் வெளியே போயிருக்காரு. நான் கூப்பிடுறேனே, நீங்கள் வந்து உட்காருங்க. என்னாச்சு? ஏதாவது முக்கியமான விஷயமா? நீங்கள் இங்கே வரவே மாட்டீங்களே, புதுசாக வந்திருக்கீங்க. ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க. என்னாச்சு? இல்லை அனு, கவினை பார்த்து இந்த பெட்டியை கொடுத்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். பெட்டியா? அது என்ன பெட்டி மாமா? உள்ளே என்ன வச்சுருக்கீங்க? கவினுக்கு ஏதாவது ஆஃபீஸ் திங்ஸ் ஏதாவது இருக்கா? சரி, என்கிட்ட வேணா கொடுங்க, நான் வேணா கொடுத்துட்றேன். நீங்கள் உட்காருங்க. டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா? இல்லை அனு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இதில் ஒரு 7 லட்சம் இருக்கு, கவின் கிட்ட கொடுத்துரு சரியா? 7 லட்சமா? ஐயோ மாமா, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமா அனு, பெரிய தப்பு நடந்துடுச்சு. நீயும் தெரியாத மாதிரியே காட்டிக்கிடுற. இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. பூமாரி செஞ்சது பெரிய தப்பு. கவின் கிட்ட இருந்து 7 லட்சம் அவ வாங்கி இருக்க கூடாது. அவ இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்னது? பூமாரி கவின் கிட்ட இருந்து 7 லட்சம் வாங்கினாளா? என்ன சொல்றீங்க மாமா நீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன அனு, தெரியாத மாதிரியே கேட்குற? பூமாரி கவின் கிட்ட வந்து 7 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கா. வாங்கினதும் காணாதுன்ட்டு அவ ஃப்ரெண்டுக்கு கமல் கிட்ட போய் கொடுத்துருக்கா. இதனால வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஐயோ மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு சத்தியமா தெரியாது பூமாரி கவின் கிட்ட இருந்து இவ்வளோ காசு வாங்கினது. அதுக்கு தான் அவர் நான் காசு கேட்கலாம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரா? நான் கூட நினச்சேன் என் மேலே உள்ள கோவத்தில் தான் அப்படி பண்ணுறாரோ என்னவோன்ட்டு. ஆனால் நீங்கள் சொல்லி தான் தெரியுது பூமாரி தான் அந்த காசு எல்லாத்தையும் வாங்கியிருக்கான்ட்டு. பூமாரிக்கு எதுக்கு வாங்கினா? என்னாச்சு? என்ன பிரச்சனை வீட்டில்? அதை ஏன் அனு கேட்குற? வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த பூமாரி எதுக்கு இப்படி புத்தி கட்ட மாதிரி அறையிறான்ட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. கொஞ்சமாச்சும் அவளுக்கு பொறுப்பு இருந்தா இப்படி காசு வாங்கியிருப்பாளா? இப்ப எனக்கு தான் அந்த 7 லட்சம் நட்டம் ஆயிடுச்சு. 7 லட்சம் காசு வாங்கி அவளுக்குன்னு ஏதாவது செலவழிச்சா கூட எனக்கு கொஞ்சம் மனசு ஆறிடும். ஆனா அப்படி செய்யாம கமல் கிட்ட போய் கொடுத்துருக்கா. அவன் ஒரு ஃப்ராடு. அவன் இந்நேரம் காசை வாங்கிட்டு எங்க போய் சுத்திட்டு இருக்கானா யாரு கண்டா? ஐயோ மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? பூமாரி இவ்வளோ பெரிய வேலை பார்த்து வச்சிருக்கா, என்கிட்ட யாருமே சொல்லலையே. இவர்கிட்ட நான் வீட்டு செலவுக்கு காசு கட்டிருந்தேன். அவர் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. வேலைக்காரிக்கு கொடுக்கறதுக்கு கூட நான் சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு கேட்டேன், அதுக்கும் இல்லைன்னு தான் சொன்னார். அப்போவே நான் யோசித்தேன் ஏன் இப்படி சொல்கிறாருன்ட்டு. ஒருவேளை நான் தனி கொடுத்தன வந்தது அவருக்கு கொஞ்சம் பிடிக்கல போல, அதனால தான் அப்படி இருக்காருன்ட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட தான் காசு வாங்கி செலவழிக்கிறேன். ஓ அப்படியா? அப்ப கவின் உன்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலையா அனு? இல்லை மாமா, அவர் என்கிட்ட ஒரு துளி கூட இதை பற்றி சொல்லவே கிடையாது. பூமாரி அன்னைக்கு வந்து கவின் கிட்ட பேசிட்டு இருந்தா. அப்போவே நான் கேட்டேன், ஏதோ சமாளிச்சிட்டாரு, இங்கேருந்து ஏதோ ஒரு பொருள் கொடுத்தேன் அப்படி இப்படின்னுட்டு. ஆனால் எல்லாம் பொய்யன்ட்டு நீங்கள் சொல்லி தானே தெரியுது. இவ்வளோ நாளாக என்கிட்ட இவ்வளோ உண்மையை மறைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கவின் என்னை முட்டாளாக்கியிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. ஐயோ அனு, நீயாச்சும் பரவாயில்ல. பூமாரி என்ன பெரிய முட்டாளாக்கிட்டா. அவளை நம்பி 5 லட்சம் ரூபாய் ஆஃபீஸ் பணத்தை கொடுத்து வச்சிருந்தேன். அது காணாதுன்ட்டு அதுக்கு மேலே அவளோட நகை எல்லாத்தையும் கொடுத்து அந்த கமலுக்கு போய் கொடுத்துருக்கா. இது கூட காணாதுன்ட்டு கவின்கிட்டையும் காசு வாங்கியிருக்கா. கடைசியில் எனக்கு காசு தரணும்ட்டு சொல்லி கவின்கிட்ட போய் 5 லட்சம் எப்படியாச்சும் தாங்கன்னு சொல்லி 5 லட்சம் வாங்கியிருக்கா. கவின் கையில் அவ்வளோ காசு இல்லாததுனால யாருக்கிட்டயோ கடன் வாங்கி கொடுத்துருக்கான் போல. கடன்காரங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்கன்னு கவின் வந்து அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டான். இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. நீயும் நானும் இப்படி சும்மா இருந்திருக்கோம். நம்ம 2 பேருக்கும் இதை பற்றி கொஞ்சம் கூட தெரியாமல் இருந்திருக்கு பாரு. மாமா, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு எனக்கு சத்தியமாக தெரியாது. கவின் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என்கிட்ட காசு இல்லை காசு இல்லை அப்படியே தான் சொல்லிட்டு இருந்தாரு. நான் கூட உண்மையிலே காசு இல்லை போல் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்லி தானே தெரியுது இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குன்ட்டு. அந்த பூமாரிக்கு என்ன மெண்டலா? இவ்வளோ காசை வாங்கி அடுத்தவங்க கையில் கொடுத்துருக்கா. அதான் எனக்கும் ஒன்றும் புரியலானு. பூமாரி எப்போவுமே புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பான்ட்டு அம்மா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அவள் போய் இப்படி பண்ணிட்டானன்னு அம்மாவுக்கு சரியான கோவம். இப்போ அந்த பூமாரி எங்க? அவளை பார்த்தா நான் 4 கேள்வி கேட்கணும், எதுக்கு இப்படி பண்ணான்ட்டு. அவள் தப்பு பண்ணதும் காணாமல் கவின் கிட்ட வேற காசு வாங்கியிருக்கா. இதனால நாங்கள் எவ்வளோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னு அவளுக்கு கொஞ்சமாக தெரியுமா? சரி விடானு, அவள் இப்போ வீட்டில் இல்லை. வீட்டில் இல்லையா? அப்புறம் வேற எங்கே போனா மாமா? அவள் வீட்டுக்கே போயிட்டா. நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு சொன்னா. நானும் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டோம். இப்படிப்பட்டவ எதுக்கு இனி அந்த வீட்டில் இருக்கட்டும், அவ வீட்டிலே போய் இருக்கட்டும். எவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை கமல் இப்படி காசு கேட்கான் அப்படின்ட்டு சொன்னா நான் அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லியிருப்பேன். ஆனா அவ என்கிட்ட சொல்லாம கவின் கிட்ட காசு வாங்கியிருக்கா. கவின் கிட்ட உண்மை கூட சொல்லல. என் ஃப்ரெண்டுக்கு காசு தேவைப்படுது, நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா தந்துருவான் அப்படி சொல்லி வாங்கியிருக்கா. ஆனா ஒண்ணு, இந்த கவின் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல மாமா. சொன்னா நீ ஏதாவது பிரச்சனை பண்ணுவியோன்ட்டு மறைச்சிருப்பான். சரி, எனக்கு லேட் ஆகுது. இந்த காசை கவின் வந்தா கொடுத்துரு சரியா? மாமா என்னன்னு? இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா? அப்போ உங்களுக்கும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? பூமாரி ஏன் இப்படி பண்ணா? கொஞ்சம் கூட அவளுக்கு அறிவே இல்லை. அதை விடானு, என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிடுறேன். கவின் வந்தா மட்டும் இதை கொடுத்துரு. நான் வந்தேன்னு மட்டும் சொல்லு. இருங்க மாமா, டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போகலாம்.
இருக்கட்டும் அனு, பரவாயில்ல, நம்ம வீடு தானே, எப்படான்னு வந்துக்கலாம். அருண், அருண் வா அருண். கவின், எப்படி கவின் இருக்க? நல்லா இருக்கேன். இந்தா, இதுல 7 லட்ச ரூபாய் இருக்கு, கடன்காரங்களுக்கு கொடுத்துட்டு உன் காசையும் வச்சிருக்கோ. ஏய், 5 லட்ச ரூபாய் தானே கேட்டேன், அப்புறமா மிச்சத்தை தந்துக்கிடலாம்ல. இருக்கட்டும், பரவாயில்ல, என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, சாரி. ஏய், என்ன பேசுற நீ? சாரி கிரிலாம். சரிப்பா, அண்ணி எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? அவ எங்க வீட்டுல இருக்கா, அவ வீட்டுக்கே போயிட்டா. என்ன சொல்ற அருண், அவ வீட்டுக்கு போயிட்டாங்களா? எதுக்கு? இப்படிப்பட்டவ இனிமே எதுக்கு நம்ம வீட்டுல இருக்கட்டும், அவ வீட்டுல இருக்கட்டும், அதான் அவளுக்கு நல்லது. என்கிட்ட எவ்வளோ உண்மையை மறைச்சிருக்கா. அவளை போய் நான் நம்பி அவ்வளோ காசை கையில கொடுத்துட்டு போனேனே, அதை எடுத்து செலவு பண்ணிட்டு உன்கிட்ட கடன் வாங்கி எவ்வளோ பிரச்சனையில் இழுத்து விட்டா. இப்போ இந்த காசை ஏற்பாடு பண்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். என்னதான் வீடு அவ்வளோ பெரிய பணக்கார வீடா இருந்தாலும் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் போய் நிக்க முடியுமா? அது எனக்கு கேவலம் இல்ல? என்ன அருண், நீ இப்படியா அண்ணி மேல கோவப்படுவ? விடு, அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுரு. தேவையில்லாம பிரச்சனை எதுவும் பெருசுப்படுத்த வேண்டாம். இல்ல கவின், இனி அவ வரவே வேணாம். அவ வீட்லயே போய் இருக்கட்டும். பிள்ளைங்க மட்டும் என் கூட தான் இருக்காங்க, அவங்கள வச்சுக்கிட்டு நான் இருந்துக்கிறேன். இப்படிப்பட்டவ எதுக்கு இனிமே? என்ன அருண் பேசிட்டு இருக்க? அண்ணி ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, தூர விடு. மற்றவங்க என்ன வீட்டில் தப்பு பண்ணாததான் அண்ணி பண்ணியிருக்காங்க, ஏதோ பண்ணிட்டாங்க, அப்படியே மறைஞ்சு விட்டுறலாம். அந்த காசு கிடைக்குமா என்னன்னு மட்டும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடு. அவன் யாரு, எங்க இருக்கான், என்ன ஏதுன்ட்டு கொஞ்சம் விசாரிக்க சொல்லு. அதெல்லாம் நேத்தையும் விசாரணை பண்ணியாச்சு. எங்க இருக்கான் ஏதுன்ட்டா போலீஸ் தேடிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் என்ன அவ்வளோ அவமானப்படுத்துறாங்க. என்ன இது உங்க ஒய்ஃபா இருந்துக்கிட்டு உங்ககிட்ட எதையுமே சொல்லலையான்ட்டு எனக்கு அவ்வளோ கேவலமா இருக்கு கவின். சரி விடு, என்ன பண்றது. அண்ணி ஏன் இவ்வளோ முட்டாள்தனமா இருந்தாங்கன்னு தெரியல. என்கிட்ட கூட ஃப்ரெண்டுன்னாங்க, நாங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்கும்னு நினைச்சேன். இப்படி ஒரு பாய்க்கு இவ்வளோ காசை தூக்கி கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவன் என்கிட்டயே உண்மையை மறைச்சிருக்கா, ஆஃபீஸ்க்கு வச்சிருந்த காசு எடுத்து கொடுத்துருக்கா. சரி, எனக்கும் ரொம்ப அர்ஜென்டான தேவை, அதனால தான் அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டேன். உங்ககிட்டலாம் சொல்லக்கூடாதுன்னு தான் அண்ணி சொல்லியிருந்தாங்க. எப்படியோ காசு தந்துருவேன்னு சொன்னாங்க. எனக்கு இங்கே ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. கடன்காரங்க வேற ஒரே கடன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் அம்மா கிட்டேயாச்சும் சொல்லுவோன்ட்டு சொன்னேன். அம்மா தான் அதுக்கப்புறம் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. என்ன கவின், நீ உன் மேலே எனக்கு கோவம் தான். பூமாரி உன்கிட்ட வந்து காசு கேட்க வந்தா நீ உடனே என்கிட்ட சொல்ல வேணாமா? நீ எதுக்கு என்கிட்ட மறைச்ச? எப்படி கவின் சொல்ல முடியும்? அண்ணி தான் என்கிட்ட சொல்லிட்டாங்கல்ல, நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கன்ட்டு. அதுக்கு மீறி நான் உன்கிட்ட சொன்னோம்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். நீ சும்மாவும் விட மாட்டே தெரியும்ல. கொஞ்சம் கோவம் வேற படுவேன்ட்டு தான் அண்ணி என்கிட்ட வந்து கேட்டாங்க. அண்ணி வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நியாயத்துக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் கொடுத்தேன். இவ்வளோ ஒரு முட்டாள்தனமான விஷயமா இருக்கும்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நம்ம வீட்டில் அண்ணி ரொம்ப புத்திசாலியாக தானே முடிவெடுப்பாங்கன்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்படி ஒரு முட்டாளாக இருக்காங்க. யாரோ தெரியாதவனுக்கு போய் அவ்வளோ காசை தூக்கி கொடுத்துருக்காங்க. ஏதோ 10-20 நாளும் சரின்னுக்கலாம், இவ்வளோ லட்சத்தையா தூக்கி கொடுக்கணும்? அதான் எனக்கும் அவன் மேலே ஆத்திரம் வருது, எரிச்சலா இருக்கு. அதனால தான் வீட்டுக்கே போட்டுன்னு விட்டுட்டேன். கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்தால் சரிதான். என்ன இது? முதல்ல அண்ணியை கூப்பிடு, தேவையில்லாத பிரச்சனை பெருசுப்படுத்தாத. அண்ணி ஏதோ பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுறலாம். சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த காசு சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். என்ன அருண் இது, எண்ணி பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க? என்கிட்ட மட்டும் காசு இருந்துச்சுன்னா நான் அதையே பே பண்ணிட்டு உங்ககிட்ட யார்கிட்டையும் உண்மையை சொல்லாமலே இருந்திருப்பேன். நீ அப்படி மட்டும் பண்ணாதான் நான் ரொம்ப கோவப்பட்டிருப்பேன். முதல்ல இந்த காசை வாங்கிக்கோ, சரியா இருக்கான்னு பார்த்துக்கோ, கடன்காரங்களுக்கு கொடுத்துட்டு நிம்மதியா இரு. அப்ப நான் கிளம்பட்டுமா? இரு அருண், சாப்பிட்டு போலாம். இருக்கட்டும், பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு திருப்தியா வர்றேன். இப்போதைக்கு கிளம்புறேன், கொஞ்சம் வேலை கூட இருக்கு. அனு, வர்றமா? சரிங்க மாமா. பாவம் அண்ணி. அனு, சரியா போச்சு, இவ வேற முறைக்கிறாளே.